ஸ்வேதா இப்படியே யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவளுடைய போன் அலறவுமே அவள் ஒரு நிமிடம் பயந்தே போய்விட்டாள். ச்சே, போன் தான் அடிக்குதா? நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன். யாரா இருக்கும் இது? இந்த நம்பர் யாருன்னு தெரியலையே. போன் அடிக்குது, இவ வேற போனை கையில கொடுத்துட்டு போயிட்டா. நான் அவருக்கு போன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த போன் வேற இப்ப அடிக்குது, என்ன பண்றது ஏது பண்றது என்று அவள் யோசனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவேளை சக்தி தான் கூப்பிடுறாளோ? இல்லையே, சக்தியோட நம்பர் எனக்கு நல்லா தெரியும். சரி, யாருன்னு எடுத்து கேட்கலாம் என்று சொல்லி அவள் போனை அட்டன் செய்து ஹலோ என்று அவள் சொன்னாள். அந்த ஹலோ என்ற குரலை கேட்டதுமே சதீஷுக்கு அங்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. ஹலோ ஸ்வேதா என்று அவன் மெல்லமாக சொல்லவும், நீங்க யாரு என்று அவள் கேட்க, ஸ்வேதா, நான் சதீஷ் பேசுறேன். என் நம்பர் சக்தி உங்ககிட்ட கொடுத்தாங்கல்ல, நீங்க சேவ் பண்ணி வைக்கலையா என்று அவன் கேட்கவும், அவன் சதீஷ் என்று சொன்னதுமே இவளுக்கு உள்ளுக்குள் என்னமோ போலானது. நீங்களா? நீங்க தான் போன் பண்ணீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் என்று அவள் சொல்லவும், ஏன் என்னாச்சு? பக்கத்துல யாராவது இருக்காங்களா என்று அவன் கேட்கவும், பக்கத்துல யாரும் இல்ல, திடீர்னு போன் வரவுமே அந்த சத்தத்தை கேட்கவும் நான் பயந்துட்டேன் என்று அவள் சொல்லவும், ஏ ஸ்வேதா பயந்த? நான் தான் உனக்கு போன் பண்ணேன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவன் கேட்கவும், உண்மையை சொல்லட்டுமா இல்ல பொய் சொல்லட்டுமா என்று அவள் கேட்கவும், நீ உண்மையை சொல்லு ஸ்வேதா என்று அவன் சொன்னான். அது வந்து உங்களுக்கு தான் போன் போடலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் என்று அவள் சொல்லவும், அவன் உடனே சிரித்து விட்டான். போனை கையில வச்சுக்கிட்டு, இவ்வளோ நேரம் அதுதான் நீ திங்க் பண்ணிட்டு இருந்தியா என்று அவன் கேட்கவும், ஆமாம் சதீஷ், எங்க நான் போன் போட்டா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நேரமா உங்க நம்பரை டயல் பண்றதும் உங்க நம்பரை அழிக்கிறதும் டயல் பண்றதும் அழிக்கிற மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்துல பேசுவோமா வேணாமனு கூட முடிவெடுத்து அப்புறமா தான் நீங்களே போடவும் எனக்கு திருப்தியா இருந்தது. ஆனா உங்க போனை எடுக்கிறதுக்கு கூட நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன் என்று அவள் சொல்லவும், ஸ்வேதா, அது எப்படி உனக்கு போன் போடாம இருப்பேன்? உன்னை பார்த்துட்டு வந்ததுல இருந்து உன்னுடைய ஞாபகமாவே இருக்கேன். எப்ப உன்னை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு இருக்கேன் என்று அவன் சொல்லவும், அப்படியா, அவ்வளோ அவசரமா என்று அவள் கேட்கவும், அவசரம் இல்ல ஸ்வேதா, எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. ஒரு உண்மையை சொல்லவா? ஃபர்ஸ்ட் பொண்ணை நல்லா இருக்கும் பார்த்தா பிடிக்கணும் சொன்னாங்க நாராயண மாமா. ஆனா நான் என்ன மைண்ட் செட்டை போட அங்க வந்தேன் தெரியுமா? பொண்ணை பாப்பேன், பிடிக்கலனா அந்த இடத்துலயே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோட வந்தேன். ஆனா அங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய மைண்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி ஒரு அழகியவா நம்ம வேணான்னு சொல்ல நினைச்சோன்னு என் மனசு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்வேதா, நீ அவ்வளவு அழகு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சதீஷ் சொல்லவும், போங்க சதீஷ் என்று அவள் வெக்கப்பட்டாள். ஸ்வேதா, நீ வெக்கப்படுறன்னு எனக்கு நீ சொல்றதுலயே தெரியுது. ஆனா இந்த வெக்கப்பட்ட அழகான முகத்தை பார்க்க அந்த இடத்துல நான் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு என்று அவன் சொல்லவும், அது சரி போங்க என்று அவள் சொல்லி அப்படியே இருவரும் அவர்களுடைய காதலை இருவரும் பரிமாறி கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா, நான் உனக்கு கேட்பேன் சொல்லு என்று அவன் சொல்லவும், என்னது என்று அவள் கேட்டாள். உண்மையாலுமே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்கவும், ஏன் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நிஜமாலுமே உங்களை எனக்கு பிடிச்சதுனாலதான் உங்களை நான் திருமணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்தது என்று அவள் கேட்கவும், இல்ல ஸ்வேதா, உன்கிட்ட கேட்கணும், உன் வாயால கேட்கணும்னு இருந்துச்சு. இப்ப சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா
இல்ல உன் வாயால என்ன ஒரே ஒரு வாட்டி மாமா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த மாமாங்கிற வார்த்தையை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்று அவன் சொல்லவும், அச்சச்சோ இப்பவே வா, என்னால முடியாது, எனக்கு வெக்கமா இருக்கு என்று அவள் சொல்லவும், ப்ளீஸ் ஸ்வேதா, நான் என்ன முத்தமா கேட்டேன், ஒரே ஒரு வாட்டி மாமான்னு சொல்லுன்னு தானே கேட்டேன், அதுக்கு போய் இப்படி ரொம்ப பண்ணுற, ப்ளீஸ் ஸ்வேதா எனக்காக என்று அவன் கெஞ்சவும், ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், அதுவும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு என்று அவள் சொல்லி, அப்படியே அவள் மாமா, சதீஷ் மாமா என்று அவள் கூப்பிடவும், அங்கு அவனுக்கு இவள் மாமா என்று கூப்பிடவும் அவனுக்கு என்னமோ போலானது. ஸ்வேதா, நீ மாமான்னு கூப்பிட்டது எப்படி தெரியுமா இருந்தது, உச்சி முதல் உள்ளங்கால் வர அப்படி ஒரு சந்தோஷம் என்று அவன் சொல்லவும், அது சரி ஸ்வேதா, நம்மளுக்கு எப்ப சீக்கிரமா கல்யாணம் நடக்கும், நீ என் பக்கத்துல எப்ப இருப்ப, பக்கத்துல இருந்து நீ மாமான்னு கூப்பிடுற அழக பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று சொல்லி அவன் அப்படியே பேசிக்கொண்டிருக்கவும், அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா கூப்பிடுவேன், இப்ப கூப்பிடுறதுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு என்று சொல்லி ஸ்வேதாவும் சதீஷும் வெகு நேரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி சரி, அம்மா வெளியில இருக்காங்க, நான் ரொம்ப நேரம் போன் பேசுவத பார்த்தா அம்மா ஏதாச்சும் தப்பா எடுத்துக்க போறாங்க, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன், நான் வைக்கட்டுமா என்று அவள் கேட்கவும், என்ன ஸ்வேதா, கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா நீ டக்குன்னு போனை வைக்கிறன்னு சொல்ற, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று அவன் சொன்னான். இல்ல சதீஷ், அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களோ பயமா இருக்கு, அதனாலதான் என்று சொல்லவும், அதுதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல, நம்மளுக்கு உப்பு தாம்பளமும் மாத்திட்டாங்க, இதுக்கப்புறமா என்ன, அதெல்லாம் அத்தை நீ என்கிட்டதான் பேசுறன்னு சொன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சந்தோஷம்தான் படுவாங்க, நீ கவலைப்படாத என்று சதீஷ் சொல்லவும், அது சரி, நீங்க என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க அத்தை மாமாக்கு தெரிஞ்சா அவங்க உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்களா என்று அவள் கேட்கவும், அவன் உடனே சிரித்துவிட்டு, என்னங்க நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன்னு சொல்லி இப்படி சிரிக்கிறீங்க, ஸ்வேதா எனக்கு போன் நம்பரை வாங்கி கொடுத்ததே எங்க அப்பாவும் அம்மாவும் தான் தெரியுமா, என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் இன்னைக்கு தான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கோம், அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அதனால போன் நம்பர் வாங்கி தரேன், அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசி பழகிக்கோ, அப்பதான் திருமணமான பிறகு நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட சங்குஜம் இல்லாம பழகுவீங்கன்னு சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் தான் இந்த நம்பரை வாங்கி தந்தாங்க, நீ என்னமோ எங்க அம்மா அப்பா திட்டுவாங்கலாம் சொல்லி என்கிட்ட கேக்குற என்று சொல்லவும், அப்படியா, மாமாவும் அத்தையும் அப்படியா சொன்னார்கள், எனக்கு தெரியல, எங்க வீட்டுல திட்டு வாங்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னாள். இங்க பாரு ஸ்வேதா, நீ வேணா நான் போன் போட்டேன்னு சொல்லிட்டு மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் போய் சொல்லு, அவங்க எதுவுமே ஒன்னு சொல்ல மாட்டாங்க என்று அவன் சொல்லவும், அது சரி, ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்று அவள் சொல்லவும், ஸ்வேதா இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, உன் தங்கச்சிய பாரு, அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் அவ வேலை செய்யற ஓனரோட பையனை அவங்களே எதுவுமே கேட்காத போது நம்மளுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்கிட்ட பேசுறதுக்கு போய் அத்தை மாமா உன்னை திட்டுவாங்களா, இது என்ன லாஜிக் என்று அவன் சொல்லவும், இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆனாலும் நான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நீங்க போன் போட்டீங்கன்னு கண்டிப்பா சொல்லுவேன் என்று சொல்லி அவர்கள் இப்படியே பேசிக்கொண்டிருக்கவும், சரி சதீஷ் எனக்கு டைம் ஆச்சு, நான் போனை வைக்கட்டுமா என்று சொல்லி அவள் கேட்கவும், ஸ்வேதா உன்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, சரி ஓகே, எங்க எனக்கு மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடு என்று அவன் கேட்கவும், அச்சச்சோ
அதெல்லாம் இப்ப கிடையாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான். நான் இப்ப போன வைக்கிறேன் என்று அவள் சொல்லவும், ஏ ஸ்வேதா, போன் வைக்காத, நான் கேட்டதை கொடுத்துட்டு போயேன் என்று அவன் கேட்கவும், உடனே இவள், வேணாம்ப்பா, இப்ப ஏதாச்சும் கொடுத்தா எனக்கு தப்பு தப்பா ஆயிடும். அப்புறமா உங்களால அங்க தூங்க முடியாது, என்னால இங்க தூங்க முடியாம ஆயிடும். நம்ம எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமாவே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அதனால நான் இப்போது போனை வைக்கிறேன் என்று சொல்லி அவள் போனை வைத்தாள். போனை வைத்த பிறகு சதீஷுடன் பேசியதை நினைத்து அவள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். உடனே போனை வைத்துவிட்டு வெளியே சென்றவள், அம்மா, அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். சக்தி போகும்போது எனக்கு இந்த போன் நம்பரை கொடுத்துட்டு போனா. ஆனா நான் சதீஷோட நம்பருக்கு என்று சொல்லி நான் போன் போடலப்பா. நான் சும்மா தான் இருந்தேன். அவர் தான் இப்ப போன் போட்டாரு. யாருன்னு பாக்கலான்னு அட்டன் பண்ணன. அவருதான். இதுக்கப்புறமா மூஞ்சில அடிச்ச மாதிரி போனை வைக்க முடியாது இல்ல. அதனாலதான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்ப போனை வச்சுட்டு வந்தேன். இது உங்ககிட்ட சொல்லாம மறைக்க முடியாது இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் என்று ஸ்வேதா சொல்லவும், உடனே லக்ஷ்மியும் ரகுராமனும் சிரித்து விட்டார்கள். என்னம்மா, நான் போன் பண்றேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், நீங்க 2 பேரும் பார்த்து என்ன கிண்டலா சிரிக்கிறீங்க என்று அவள் கேட்கவும், ஏய், அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. அவர்கிட்ட நீ பேசாம வேற யாருக்கிட்ட பேச போற? அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல. நீ வருங்கால கணவர்கிட்ட தானே பேச போற, தாராளமா பேசு. ஆனா ஒண்ணு, விடிய விடிய பேசாம கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்ப நல்ல கலையா இருக்கணும் இல்ல, அதனால தூக்கம் முக்கியம் என்று அவள் சொல்லவும், அம்மா, நான் அப்படியெல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் பேசல. இப்ப கூட பாரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வச்சிட்டேன். அது மாதிரி தான் பேசுவேன் என்று அவள் சொன்னாள். அப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம்தாமா. ஆனா நீ மாப்பிள்ளை கிட்ட பேசினது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ சந்தோஷமா பேசு, இதுக்குத்தானே நாங்களும் ஆசைப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் தன் மகள்கள் தன் மருமகனுடன் பேசுவதை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். இங்கு சக்தி, வருண், நாராயணன், சுமதி என்று அனைவருமே சென்னையை சென்றடைந்தார்கள். சென்னையை சென்றடையவுமே சக்தியை கொன்று சென்று அவளை ஹாஸ்டலில் விடுவதற்கு சென்று, சக்தி, நீ பார்த்து பத்திரமா போ, காலையில முடிஞ்ச வேலைக்கு வா, இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அவன் சொல்லவும், அத சீக்கிரமா வந்துடும். இல்ல இப்ப சாப்பிட்டு படுக்க போறது தானே, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுத்துட்டா அதுக்கப்புறமா காலையில நான் கரெக்டா ஆபீஸ்க்கு வந்துடுவேன் என்று சக்தி சொல்லவும், எங்க நான் சொன்ன நீ கேட்கவா போற? அதெல்லாம் நீ கேட்க மாட்ட. சரி, நீ போய் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு என்று வருண் சொன்னான். வருண், நீங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா என்று அவள் கேட்கவும், சக்தி, அம்மாவும் அப்பாவும் நேரா போயிருப்பாங்க. நானும் ரீச் ஆயிட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு கால் பண்றேன், சரியா என்று அவன் சொல்லவும், சரி வருண், நீங்க பார்த்து பத்திரமா போங்க என்று சொல்லி அப்படியே அவனை வழி அனுப்பிவிட்டு இவள் ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள். ஹாஸ்டலுக்குள் நுழையுமே வார்டன் சக்தியை பார்த்து, சக்தி வந்துட்டியா, இப்பதான் வரியா என்று அவள் கேட்கவும், ஆமா மேடம். போன விஷயம் எப்படிமா, நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையே என்று அவள் கேட்கவும், மேடம், எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல வேலை, வருண் சார் வந்ததுனால அக்காவோட நிச்சயத்தை நிப்பாட்டி அதே கையோட அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையும் பார்த்து அக்காவுக்கு பேசி முடிச்சாச்சு. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு என்று சக்தி சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் சக்தி, எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த கேடு கெட்டவனை என்ன பண்ணன என்று கேட்கவும், அவனை பண்ணி நம்மளுக்கு என்ன ஆக போகுது மேடம், அவனை அப்படியே துரத்தி விட்டாச்சு. வருண் சார் கூட அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாரு. நான் தான்
நாளை பின்ன அம்மா அப்பா மட்டும் தனியா இருப்பாங்க, அவன் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேணாம் என்று சொல்லி வச்சிட்டேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அக்காவுக்கும் அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்களும் பேசி முடிச்சிட்டோம். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க மேடம் என்று அவள் சொல்லவும், சந்தோஷமா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, இந்த மாப்பிள்ளைய யார் கூட்டிட்டு வந்தது என்று கேட்கவும், வருண் சாரோட அப்பா நாராயண மாமாவும் அத்தையும் தான் கூட்டிட்டு வந்தாங்க என்று சொல்லவும், என்னது, நாராயணன் மாமா அத்தையா என்று வார்டன் கேட்கவும், மேடம், உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப வருண் வந்துட்டு விட்டுட்டு போனார்ல, அவர் கூட நான் போகவுமே, என்னடா ஒரு ஓனர் கூட இந்த பொண்ணு போகுதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஆமா மேடம், அவர் என்ன காதலிச்சாரு. நான் ஃபர்ஸ்ட் மாட்டேன்னு தான் சொன்னேன். அப்புறமா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் அவருக்கு சரின்னு சொன்னேன். இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவர் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அக்காவுக்கும் அங்க நல்லபடியா மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு. எனக்கு இவர் கூட கல்யாணங்கிறத நிச்சயமாயிருச்சு. இப்ப அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்குங்கன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் மேடம் என்று அவள் சொல்லவும், சக்தி, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கயல் இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்ட. அதனால நீ இதை எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காம, நீ இப்ப பாவம் ரொம்ப லாங்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்க, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்று சொல்லவும் அவள் மேலறைக்கு சென்றாள். மேலே சென்ற பிறகு கயல் கோமதியும் சக்தியை பார்க்கவும், சக்தி வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்டி. ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. நாங்க 2 பேரும் இல்லாம நீ எப்படிதான் இருந்தியோ பாவம் என்று சொல்லி அவளுடைய லக்கேஜை வாங்கி வைத்துவிட்டு அப்படியே அவர்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு அப்படியே படுத்திருந்தாள். பிறகு கயல் தான் பேச ஆரம்பித்தாள். என்னடி, அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பது நல்ல மாப்பிள்ளை தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? அந்த குணா எதுவும் பிரச்சனை பண்ணலையே என்று கேட்கவும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நாராயண சார் பார்த்த மாப்பிள்ளையாச்சே, சாரி நாராயண மாமா பார்த்த மாப்பிள்ளையாச்சே, நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்கும். அவருடைய சிநேகிதன் பையன்தான் அவரும், நல்ல பிசினஸ்மேன். அக்காவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அக்காவுக்கும் சதீஷ ரொம்ப பிடிச்சு போச்சு. 2 பேருக்குமே பிடிச்சதுனால உப்பு தாம்பளம் மாத்தி பேசி முடிச்சிட்டாங்க. இன்னும் 1 மாசத்துல கல்யாணங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. எனக்கு இப்பதான் கயல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சக்தி. இத கேட்க கேட்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. என்னடா அந்த குணா இப்படிப்பட்டவனா இருக்கானே, நம்ம பிள்ளைய போய் கட்டி வைக்க போய் மாட்டிக்க போறாளேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேலை, நீ போய் தவிடு பொடி ஆக்கிட்டு வந்துட்ட. அவன் எதுவும் பிரச்சனை பண்ணலையே என்று அவள் கேட்கவும், ஏங்கா, ஏன் இவ்ளோ சந்தேகமா கேக்குறீங்க என்று அவள் கேட்கவும், இல்ல, அவன் அப்படியெல்லாம் எதையுமே சர்வ சாதாரணமா விட்டுட்டு போறவன் கிடையாது சக்தி. நீ எதுக்கும் அங்க அக்காவையும் அம்மா அப்பாவையும் கொஞ்சம் உஷாராவே இருக்க சொல்லு. அவனுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அவன் ஏதாச்சும் பண்றதுக்கு கூட அவன் துணிய மாட்டான். அதனால அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் உஷாராவே இருங்க என்று கோமதி சொல்லவும், என்னக்கா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. அவன் அக்கா கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவானோ என்று மறுபடியும் சக்தி மனதில் குழப்பம் ஏற்படவும், சக்தி, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே 2 பக்கம் யோசிக்கணும். ஒரு பக்கம் கெட்டதாகவும் யோசிக்கணும், ஒரு பக்கம் நல்லதாகவும் யோசிக்கணும். இப்ப நம்ம நல்லதாவே யோசிப்போமே. நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? அதெல்லாம் அக்கா கல்யாணத்துல எதுவுமே நடக்காது. நீ சந்தோஷமா இரு. சரி, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, நீ போயிட்டு முகம் கை காலை கழுவிட்டு சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் என்று அவர்கள் சொல்லவும், ஆமாம் சக்தி, நீ போய் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் படு.
நானும் உன்னை உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, நீ படு, நானும் போய் படுக்கிறேன் என்று சொல்லி அவரவர்கள் வேலையை முடித்துவிட்டு அவரவர்கள் உறங்குவதற்கு சென்றார்கள். இங்கு கோமதி இப்படி சொல்லவுமே அவள் ஒரே யோசனையாக இருந்தாள். அவள் மனமே இல்லாமல் போய் கை காலை கழுவி விட்டு வந்து அந்த உணவை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு விட்டு அப்படியே கட்டிலில் போய் சாயவும் அவளுக்கு கோமதி சொன்ன நினைவுகள் தான் மனதுக்குள் வந்து வந்து சென்றது. ஒருவேளை அந்த குண அக்காவை ஏதாச்சும் பண்றதுக்கு பிளான் பண்ணுவானோ? அவன் என் மேல உள்ள கோபத்தை அக்கா மேல காமிச்சிருவானோ? என்னதான் இருந்தாலும் அவன் என் மேல கோபத்தை காமிக்க முடியாது. அக்கா மேலதான் அவன் ஏதாச்சும் பண்றதுக்கு இருப்பான். நம்ம இதை எப்படி சும்மா விடக்கூடாது. நம்ம சீக்கிரமா ஊருக்கு போயிட்டு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அக்காவுக்கு பக்கா பலமா இருக்கணும். அப்பதான் இது நல்லது என்று சொல்லி சக்தி நினைக்கவும், நம்ம இந்த விஷயத்த பற்றி மாமா கிட்டையும் வருண் கிட்டையும் பேசணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஏதுங்கிறத முடிவெடுக்கலாம் என்று சொல்லி அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டு அப்படியே அக்காவுடைய வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட்டு துக்கப்பட்டு கொண்டு அன்று உறங்கினாள். இங்கு வருண் வீட்டிற்கு சென்ற பிறகு, ஏன்பா ஏதாச்சும் சாப்பிடுறியா என்று அம்மா கேட்கவும், இல்லம்மா எதுவும் வேண்டாம் என்று சொன்னான். சக்தியை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துட்டியா? அவ ரொம்ப டயர்டா எதுவும் இருந்தாளா என்று கேட்கவும், டயர்டா தான் இருந்தா, நீ ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு வந்துட்டேன். எனக்கும் எதுவும் வேணாம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு படுங்க. நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவரவர்கள் அவரவர் அறைக்கு சென்று விட்டார்கள். இங்கு குமார் வீட்டுக்கு சென்ற பிறகு நாராயணுக்கு போன் செய்தார். நாராயணா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நீ டிராவல்ல இருப்பன்னு சொல்லிட்டு தான் உனக்கு போன் பண்ணாம இருந்தேன். இப்ப நீ வந்திருப்ப என்று எனக்கு தெரியும். அதனாலதான் போன் பண்ணேன். நாங்க நல்லபடியா வந்துட்டோப்பா. நீங்களும் வந்துட்டீங்களா என்று கேட்கவும், நாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ரீச் ஆனோம். சரி குமாரு, நீ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா, நானும் சுமதியை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன், சரியா என்று சொல்லவும், சரிப்பா, நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ரொம்ப தூரத்துல இருந்து 2 பேருமே டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். எனக்கே உடம்பு ரொம்ப அசதியா தான் இருக்கு. சரி, நான் படுக்கிறேன், போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போனை வைத்தார். போனை வைத்த பிறகு நாராயணன் போனை வைத்து படுக்க செல்லும் போது, யாருங்க என்று கேட்கவும், குமார் தான் போன் போட்டான், வந்துட்டானா, நீ வந்துட்டியான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டு காலையில பேசிக்கலான்னு வச்சிட்டேன் என்று சொல்லி அப்படியே இவர்கள் இருவரும் அவர்களுக்கான உணவை சாப்பிட்டு விட்டு மாத்திரையை போட்டுவிட்டு உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். இங்கு சக்தி படித்துக்கொண்டே இருந்தாலே தவிர அவளுக்கு நினைப்பெல்லாமே ஊரிலேயே இருந்தது. உடனே போனை எடுத்து அப்பாவுக்கு போன் செய்தார். அப்பா, நான் வந்துட்டேன்ப்பா, ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். என்னப்பா பண்றீங்க என்று கேட்கவும், சக்திமா, இப்பதான் நாங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு இருந்தோம்மா. நீ போன் பண்ணல தான் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப சந்தோஷம், நீ நல்லபடியா போயிட்ட இல்ல? ஆமாப்பா, நான் நல்லபடியா வந்துட்டேன். அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எங்க போறதா இருந்தாலும் அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போங்கப்பா. அக்காவை நீங்க எங்கேயுமே கூட்டிட்டு போகாதீங்க. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. அந்த குணா இப்படியே சும்மா இருக்க மாட்டான். கல்யாணத்தை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது பண்ணுவான். அவனுக்கு சேது தெரிஞ்சுதான் இருக்கும். அக்காவுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிருக்காங்கன்னு அவன் அதே ஒரு காண்டில இருப்பான். அதனால நீங்க எங்க போனாலும் அக்காவை வீட்டுல வைத்து விட்டு நீங்க 2 பேரும் போங்கப்பா. நான் இன்னும் ஒரு 10 நாள்ல நான் மாமா கிட்டையும் வருண் கிட்டையும் சொல்லிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று அவள் சொல்லவும், சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா வா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அவர் சொன்னார். சரிப்பா, நீங்க பார்த்து சூதனமா இருங்க, நான் உங்களை நாளைக்கு கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு சக்தி வைத்தாள். இங்கு சக்தி போனை வைத்த பிறகு அவள் ஒரே நினைவாக இருந்துவிட்டு, இந்த விஷயத்தை இப்ப வருண் கிட்ட சொல்ல வேணாம், நாளைக்கு ஆபீஸ்ல சொல்லிக்கலாம் என்று நினைத்து கொண்டு
அவள் போனை வைத்துவிட்டு அப்படியே உறங்குவதற்கு ஆயத்தமானாள். அடுத்த நாள் காலை பொழுது சக்திக்கு வேண்டா வெறுப்பாக விடிந்தது. அவள் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவளுக்கு சோம்பேறியாக இருந்தது. அப்படியே அந்த பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு படுத்து கிடந்தவள், என்ன சக்தி, எழுந்திருக்க மனசு இல்லையா? எழுந்திரு, ஆபீஸ் வரியா இல்லையா என்று கேட்கவும், ஐயோ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும், நீ போய் குளி, அப்புறமா நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் குளித்து முடித்த பிறகு இவள் சென்று காலை கடனை முடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தாள். கோமதி, என்ன சக்தி, எப்பொழுதுமே நீ தான் எந்திரிச்சு குளிப்ப, இன்னைக்கு என்ன ஒரே சோம்பேறியா இருக்க என்று கேட்கவும், தெரியலக்கா, உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, சரி வாங்க நம்ம கீழே சாப்பிட்டு நம்ம ஆபீஸுக்கு கிளம்பலாம் என்று சொல்லி கீழே சென்று அவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு ஆபீஸுக்கு செல்ல தயாரானார்கள். அதே போல இங்கு நாராயணனும் வருணும் காலை எழுந்து அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு அவர்களும் ஆபீஸுக்கு செல்வதற்கு தயாரானார்கள். இங்கு ரகுராமனும் காலை எழுந்ததுமே அவர் காப்பியை குடித்துவிட்டு லக்ஷ்மியிடம், லக்ஷ்மி, இன்னும் 1 மாசம்தான் இருக்கு கல்யாணத்துக்கு, நம்ம பொண்ணுக்கு போடுறத போடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க, அதுக்காக நம்ம பொண்ணுக்கு எதுவும் போடாம இருக்க முடியாது இல்ல, நான் போயிட்டு கொஞ்சம் அங்கங்க கொடுத்து வச்சிருக்க காசு, பேங்க்ல போட்டு வச்சிருக்க காசையும் பார்த்து எவ்வளவு இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியது வேலை இருக்குல்ல, அதையெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லவும், ஆமாங்க, சக்தி போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனான், சரி நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு இங்க வேலை இருக்கு, நேத்து நடந்த ஃபங்க்ஷன் அப்படியே போட்டபடி கிடக்கு, நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து வீட்டையே கிளீன் பண்ணிட்டு நாங்க எங்க வேலையை பாக்குறோம், நீங்க போய் பேங்க் வேலையை பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி ரகுராமனை அனுப்பிவிட்டு அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ரகுராமன் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரிந்த ஒருவர் அவனை பார்த்து, என்ன ரகுராமா, உன் பொண்ணுக்கு ரொம்ப லக் அடிக்குது போல, குணாவை காசு உள்ள ஆள் என்று பார்த்து கட்டிக்க நினைச்சீங்க, பின்ன அவன் குணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டீங்க, இப்ப எங்கேயோ பட்டணத்துல இருந்து உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள வந்திருக்காமே, செம்ம வசதியாமே, உங்களுக்கு தான் எங்க இருந்து அதிர்ஷ்டம் தேடி வருதுன்னு தெரியல, ஒரு பக்கம் பட்டணத்துல பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறா, இன்னொரு பக்கம் பட்டணத்துல இருந்து வசதியான குடும்பம் உங்க பொண்ணை தேடி வருது, எங்கேயோ மச்சம் இருக்கியா உனக்கு என்று அவர் சொல்லவும் இதை கேட்ட ரகுராமனுக்கு ஒரே கவலையாக போய்விட்டது. அண்ணே கொஞ்சம் நில்லுங்களேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். ஏங்க அண்ணே, நாங்க நல்ல இடத்துல பணக்கார இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? என் பொண்ணுக்கு ஏதோ அந்த கடவுளா பார்த்து ஒரு வரனை பார்த்து கொடுத்திருக்காரு, அது பொறுக்காம இப்படிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நாங்க காசுக்காக ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு. அண்ணே, கடவுள் தீர்மானிக்கிறது தான் கல்யாணம், அந்த திருமணத்தை அவர் எந்த பையன் கூட தான் எழுதி வச்சதுக்கு அப்புறமா ஒன்னும் நீங்க தடுத்தோ இல்ல நான் தடுத்தோ எதுவுமே பண்ண போறது இல்ல, இதுக்கே நீங்க காது மூக்கு வச்சு எல்லாம் பேசுறீங்க? என்னைய பேசுனீங்க சரி, நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இனிமேல் நீங்க யாரையுமே இந்த மாதிரி பேசாதீங்க, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊர்ல எத்தனை பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே இப்படி பேசிட்டு இருக்காம வேணானே, நல்லது இல்ல, நீங்க பேசாதீங்க, நீங்க ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க உங்களை பார்த்து அந்த மாதிரி கேட்காதீங்க, நாங்க பணம் காசுக்கு ஆசைப்பட்டவங்க கிடையாது, எங்க பிள்ளைங்க நல்ல இடத்துல வாழணும் மட்டும்தான் நாங்க ஆசைப்பட்டோம், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும், நாங்க இருக்கோம், நீங்க இப்படி பேசணும்னு எங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, சொல்லி நினைக்காதீங்க, கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம்னு நினைச்சு நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கோம், அதனால இனிமேல் உங்க வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றான். ரகுராமன் சொல்லிவிட்டு சென்றதை பார்த்து அவர் மிகவும் வருத்தம் அடைந்து உடனே ரகுராமனை நிப்பாட்டி, ரகுராமா நில்லுடா, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடு என்று அவன் சொல்லவும்
பரவாயில்ல அண்ணே, என்ன பேசுனீங்க சரி, இனிமேல் யாரையும் பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு அவன் பேங்கை நோக்கி நடந்தான். இந்த ஆபீஸுக்கு சென்ற சக்தி கோமதி சொன்னதே வருணிடம் எப்பொழுது சொல்லலாம் என்று அவள் காத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வருண் ஆபீஸுக்கு வந்து விட்டான். வந்ததுமே இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், இல்லனா எப்படி இருந்தாலும் வருண் கேண்டீனுக்கு வருவாரு, அப்ப பேசிக்கலாம் என்று அவள் நினைத்தவள், வேண்டாம் வேண்டாம், நம்ம கேண்டீன்ல வச்சு பேச வேணாம், நம்ம வருணோட அறைக்கே போய் பேசலாம் என்று அவள் நினைத்து கொண்டு வருண் வந்து 1 மணி நேரம் கழித்து சக்தி வருணுடைய அறைக்கு சென்றாள். வருண் வரலாமா என்று அவள் கேட்கவும், என்ன சக்தி கேள்வி, வா வா, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா உடம்பு எதுவும் அசதி இல்லையே, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து இருக்கலாம் இல்ல வேலைக்கு என்று அவன் கேட்கவும், இல்ல வருண் பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் உடம்பு நல்லா தானே இருக்கு என்று அவள் கேட்கவும், நான் நல்லா தான் இருக்கேன் சக்தி, அப்புறம் சொல்லு சக்தி, என்ன விஷயம் என்று கேட்கவும், வருண் நைட்டு கோமதி அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயம் என் மண்டையை போட்டு குடைஞ்சுக்கிட்டே இருக்கு, அதான் உங்ககிட்ட பேசி ஒரு தெளிவுபடுத்திக்கலான்னு சொல்லி வந்தேன் என்று அவள் சொல்லவும், என்ன சக்தி, என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும், ஒன்னும் இல்ல, நிச்சயம் நின்னதுனால அந்த குணம் ரொம்ப கோபமா இருப்பான், அவன் அக்காவை ஏதும் பண்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு, அதனால நீ ஜாக்கிரதையா இருங்க, அவன் அப்படி லேசுப்பட்டவன் கிடையாது, அவனுக்கு அந்த ஊர்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்கன்னு கோமதி அக்கா சொன்னாங்க. அதை கேட்டதுமே எனக்கு மனசுக்குள்ள ஒரே கவலையா இருக்கு, அதனாலதான் இன்னும் 10 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அவள் கேட்கவும், நீ எடுத்திருக்க முடிவு சரிதான் சக்தி, அக்கா பக்கத்துல நீ இருந்தா அவங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்கும், நீ 10 நாள் கழிச்சு ஊருக்கு கிளம்பு, நான் மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன், ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு நானும் அம்மா அப்பா 3 பேருமே அங்க வந்துடுறோம், சரியா என்று அவன் சொல்லவும், ரொம்ப நன்றி வருண், நான் கூட நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல, என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் நீங்களா இருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள்.